ஆர்சிபி அணி அடுத்து எதிரில் வர எல்லா அணிகளையும் அடித்து நொறுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. யார்கிட்டயே அவங்களோட வில்லத்தனத்தை காட்டுறீங்க, முதல்ல நானே பெரிய வில்லண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுக்குமொழிகளை எல்லாம் பேசிட்டு இவ்வளோ வருஷமாக காத்திருந்த ரசிகர்களுக்கு, இவ்வளோ வருஷமாக சோகத்தோடு இருந்த ரசிகர்களுக்கு எப்போ பார்த்தாலும் வெற்றிகளை கொடுத்து ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு மைண்ட் செட்டை எப்போவுமே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆர்சிபி அணி. நேற்றைய தினம் நடந்த போட்டிகளில் வந்து மும்பை அணியை தோற்கடித்து வெற்றியை பெற்றிருந்தாங்க. அதாவது வன்கரை மைதானத்தில் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் மும்பை அணியை வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி கடைசியாக சிஎஸ்கே சேப்பாக்கத்தில் வச்சு 17 வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே அணியை அடித்து வெற்றியை பெற்றிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் பெரிய அணிகளாக பார்க்கப்பட்ட சிஎஸ்கே, மும்பை இந்த மாதிரியான அணிகளை அடித்து வெற்றியை பெற்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க ஆர்சிபி ரசிகர்கள். ஸோ இதே மாதிரி முன்னப்போதும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று தினம் நடந்த மும்பை அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் வந்து முதல்ல டொஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் முதல் இறங்கின ஆர்சிபி அணி 20 ஓவர்களில் 221 ரன்கள், உண்மையிலே 20 ஓவர்களில் 221 ரன்கள் அப்படின்னு சொல்கிறது 200 தாண்டி போகிறதே மிகப்பெரிய ஒரு விடயம். அதன் அடிப்படையில் ஆர்சிபி 221 ரன்களை எடுத்து 222 என்ற வெற்றி இலக்கோட வந்து களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் உண்மையிலே அவங்களும் 200 ஓட்டங்களை தாண்டி ஓடினாலும் 209 ஓட்டங்களை எடுத்து தோல்வியை அடைந்தனர். ஸோ இதன் அடிப்படையில் ஆர்சிபி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நேற்றைய தினம் பதிவு செய்திருக்கிறது.